புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரையும் புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும் நான் ஒரு மலையாளி தான், அதனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. என்னடா இது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரியஸாக எனக்கு மாற்றுறாங்க. பேட்ட படத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணன் வந்து தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் வந்து யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 years பேக். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. வந்திருக்கும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மரண நாணயத்துலேருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், அது இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமீன் சாருக்கு வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம முனிஷ்காந்த், வின்னிங்ஸு, இப்படி பென்னி குக்கு, இப்படி சாமானியான ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன், நான் மற்றபடி தேவையில்லாமல் நான் இந்த முனிஷ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னு அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாகாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அங்கே போட்டு காட்டினார். கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதில் வந்து பார்க்கும்போதே நினச்சேன் சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஹீரோவுக்கு ஒருத்தானால் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பார். ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராமையாக இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிப்பேன். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அது போக சார் அவினாஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரையும் புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கணும், படித்து வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படி தாங்க இருக்கும், மஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால் நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாம்ன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமாக நம்ம பத்திரிக்கையாளர் கவிதா மேமுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வரணும். இந்த புக்கை படித்து இன்னமும் நல்லா அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடும்போது இன்னும் நல்லா கவிதை நடையோட, தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு அந்த புக்கை உங்கள் சார்பாக நான் அந்த இதாக கொடுக்குறேன், 4 பேர்த்துக்கு கொடுக்குறேன். வாங்கிக்கிறேன். பேர் வின்சு ரேச்சல் சாம். நான் காக்கி சர்க்கஸில் ஸ்ரீதேவின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் சீரீஸ் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும், நான் ஒரு மலையாளி தான், அதனால ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு Rise East for having me, believing in me, and yeah, it was a very good experience. சுபாஷ் மட்டும் லைட்டாக ஒரு அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைஸ் ஈஸ்ட் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ யா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சேதுவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ், எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு சேதுவண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். தேங்க்யூ சேதுவண்ணா. நன்றி ப்ரொடியூசர்ஸ் சாகர் சார், அதுக்கப்புறம் சந்துரு சார், எல்லாருக்கும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்காக ஒரு 10 நாள் தள்ளி வச்சாங்க ஃபைட் சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு மறக்க முடியாத ஒரு சீரீஸாக எனக்கு மாற்றுறாங்க. டைரக்டர் அமீன் அவர் வந்து மோர் லைக் இப்போ ஒரு ஃப்ரெண்டாக, இந்த டீமே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. யாருமே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹைரார்க்கி எதுவுமே இருக்காது. டைரக்டர் ஒரு ஃபோக்கஸ் புல்லரோ யாருக்குமே வந்து ஒரு இதுவே இருக்காது. எல்லாருமே ஷூட் முடிச்சுட்டா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஷூட் அப்போவே ஜாலியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்டு கண்டிப்பாக வந்து முனிஷனை வந்து பற்றி சொல்லி ஆகணும். இது வந்து எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் அவர்கிட்டே சொன்னேன், ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூவில் தான் சொன்னேன். என்னென்னா, பேட்ட படத்தில் நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அண்ணன் வந்து தலைவரோட வர மாதிரி ஒரு சீன் இருக்கும், கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். அப்போ நான் வந்து யார் அவருன்னு கேட்குற மாதிரி ஃபஸ்ட்டு காம்பினேஷனே முனிஷனோட தான் இருந்துச்சு எனக்கு 8 years பேக். ஸோ இப்போ திரும்ப அவரோட எனக்கு ஒரு லீடாக பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். வின்ஷு ஒரு க்யூட்டான ஒரு ஹீரோயின். எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாங்க. கோ-ரைட்டர், டைலாக் ரைட்டர் விஜி, எல்லாருமே, விடுதலை, எல்லாருக்குமே வந்து பெரிய நன்றி. ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்காக இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷோ வேறு இடத்துல பார்த்துட்டு இங்கே இந்த டிராஃபிக்கில் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை, ஒரு ஹாப்பியான டீம் எப்போவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு. இந்த டீம் ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். டைரக்டராக இருக்கட்டும், கூட ரைட்டரு, டிஓபி, எடிட்டர், எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது ப்ரொடக்ஷன் தான். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ஜீஃபையும் சரி, ரொம்ப நன்றி. ஸோ உங்களால் தான் நாங்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். அண்டு
ஸோ அமீன் சார் அதை தான் அது சொன்னோன்னே அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஜென்ரலாகவே ஓடிடி ஸ்பேசஸில் வந்து படங்களில் வந்து நம்மளுக்கு அந்த 2.5 மணி நேரத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம ட்ரை பண்ண முடியாது. பொதுவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான அந்த டெப்த் வந்து கிடைக்காதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. பட் அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா. பட் இங்கே அப்படி இல்லை. ஒரு ஸ்பேஸுமே ஒரு ஆக்டர்ஸ்க்குமே கொடுத்து ஒரு இந்த கேரக்டருங்கெல்லாம் லிங்க் பண்ணி ரொம்ப அருமையாக வந்திருக்கு வெப் சீரிஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமீன் சாருக்கு நன்றி. முனிஷ்காந்த் சார் கூட சார் வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர். அவருக்கு 31 நாள் கண்டிப்பாக பத்தாது. ஒரு 2-3 நாள் பக்கத்து மாதத்துலேருந்து கடை வாங்கி தான் பண்ணுறாரு. இருந்தாலும் இவ்வளோ கமிட்மெண்ட்டோட டே அண்ட் நைட் ஷூட் போச்சு. சுபாஷ் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க அந்த ஷோல்டருக்கு வரும்போதே அந்த பேட்சோடு தான் வந்திருந்தார் ட்ரைனிங்லாம் போயிட்டு. ஸோ வின்சு, ராஜேஷ் மாதவன் அண்டு எனக்கு நீரஜ் ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஃபேவரட் டிஓபி. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் மலையாளமில். இங்கே அவர் பண்ணது அவரோட ஃப்ரேமில் நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜி5க்கு நன்றி. வந்திருக்கிற ப்ரெஸ் நண்பர்கள், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே நல்லபடியாக நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அது வெப் சீரிஸாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நான் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கும் அதே நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.